Good afternoon. Good evening. கைகள்லாம் கேக்குதா? கைகள் கேக்குதா? ஒடியோலாம் தெளிவா இருக்கா பார்? ஓகே ரைட். சரி, நேற்று கூட்டுறவுக்காட்டியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒளியியல் கருவியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தாங்க. சரியா? அதுல கூட்டுறவுக்காட்டின் செட்டிங்ஸ் வந்து கதைச்சுனாங்க. ஏன் தானே? ஆனா மற்றவருக்குரியது தொலைக்காட்டிக்குரியதை பற்றி நாங்கள் கதைக்கவே இல்லை. சரியா? அது இன்னொரு சந்தர்ப்பத்துல கதைச்சு கொள்வோம். சரியா? ரைட். இன்னைக்கு அப்ப நாங்கள் அடுத்த கேள்வி, நேற்று 5வது கேள்வி எப்படியா கடைசியா பார்த்தது? 5வது தானே? ரைட். இப்ப 2015ஆம் ஆண்டு 6வது கேள்வி இருந்து பார்ப்போம். டக்குண்டு 6வது கேள்வியை பாருங்க. டக்குண்டு 6வது கேள்வியை பாருங்க. சரியாப்பன், இப்ப 2015ஆம் ஆண்டு பேப்பருண்ட சரியா முதலாவது கேள்வி தொடக்கம் 5வது கேள்வி வரைக்கும் நேற்று பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? ரைட். ஸோ இந்த வீடியோ வந்தப்ப யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டுட்டாக்கு. ஸோ தவற விட்டாக்கள், 2ஆம் கிளாஸ் தவற விட்டாக்கள் பாருங்க. இந்த 2015 பேப்பர் பெரும்பாலும் ஃபுல்லா அப்லோட் பண்ணி விடுறேன்னு நினைக்கிறேன். சரியா? அதுக்கு பிறகு சான்சஸ் இல்லை. லேட்டா வாராக்கள் அப்ப இந்த பேப்பரை ஃபுல்லா முடிச்சு போட்டு வந்தா தான் அடுத்தடுத்த பேப்பரை விளங்கும். ஏற்கனவே நேற்று விளக்கம் எல்லாம் சொல்லியாச்சு. சரியா? ரைட். பாருங்க, என்ன அடுத்தடுத்த பேப்பர்ல கணக்க தியரி கதைக்க மாட்டோம். சரியப்பன், 6வது கேள்வியை பாரு. சரி, இந்த 6வது கேள்வியை பார்க்கணும்னா எங்களுக்கு ஒரு சின்ன தியரி ஒன்று தெரியணும்டா அப்பன். சரிதானே? எங்களுக்கு ஒரு கண்ணாடி குத்தி வடிவா கவனிச்சுக்கொள். சரியா? ஒரு கண்ணாடி குத்தியோ அல்லது ஏதோ ஒரு ஊடகம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு ஊடகம் ஒன்று இருக்குது. ஏன் தானே? சரியா? இந்த ஊடகத்தின் தடிப்பு வந்தப்ப டி, திக்னஸ் டி. ஏன் தானே? ஒரு டே ஒரு கிளாஸ் பாக்ஸ் மாதிரி ஒன்று யோசிக்கணும். கண்ணாடி குத்தி மாதிரி ஒரு கான்செப்டை யோசிங்க. ஏன் தானே? சரியா? கண்ணாடி குத்தி அல்லது தண்ணி, ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்துக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தானே? தண்ணி எப்படி இருந்தாலும் என்ன ஒரு ஊடகம் இருந்தாலும் அப்பன். சரியா? இந்த ஊடகத்துக்கு கீழே நான் ஒரு பொருளை வைப்பேன்டா வடிவா கவனியப்பன். ஊடகத்துக்கு கீழே ஒரு பொருள், அதாவது உண்மையான ஒப்ஜெக்ட், ஏன் தானே ரியல் ஒப்ஜெக்டா ஒரு உண்மையான பொருளை வச்சேன்னு சொன்னா கட்டாயம் மேல இருந்து பாக்குற ஒரு நபருக்கு இந்த பொருள் சற்று மேல உயர்ந்து தென்படும். பொருள் சற்று மேல உயர்ந்து தென்படும். அது எவ்வளவு தூரம் உயரம் என்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்க படங்கறி பார்க்க போறீங்கன்னா 2 கதிரை கறி பாருங்க.
ஒரு கதிரப்பன் மேற்பரப்புக்கு செங்குத்தா ஒரு கதிரக்குறங்க, அதாவது பொருள்ல இருந்து நேர மேற்பரப்புக்கு செங்குத்தா போற மாதிரி ஒரு கதிரக்குறங்க. இன்னொரு கதிரப்பன் ஒரு ஆங்கிள் கீறிங்க. இப்படி ஆங்கிள் கீறினீங்கன்னா முதல் கட்டமா அதை எப்படி முடியும், இங்க இருந்து போய்க்க வழியில இருந்து கண்ணாடிக்கு போற மாதிரி தானே. அப்ப கண்ணாடிக்கு போய்க்கிட்டாப்ப அடர்ந்த ஊடகம் லைட்டா எப்படி முடியும், லைட்டா எப்படி முடியும், அப்ப நேரா போக வேண்டியால் செவ்வனை நோக்கி முறிவார். திருப்பி என்ன செய்வார் அப்பன், செவ்வனை விலத்தி முறிவார். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப இந்த கதிர் வந்து இப்படி நேர பயணிச்சிருக்க வேண்டிய கதிர், இதை அக்செப்ட் பண்ணீங்களா, அந்த கதிர் வந்து நேர பயணிச்சிருக்க வேண்டிய கதிர் லைட்டா செவ்வனை நோக்கி முறியுது. திருப்பி இந்த இடத்துல செவ்வன் கறி விளையாடுனீங்கன்னா இங்க இருந்து வெளியில போய்க்க திருப்பி என்ன செய்வார், செவ்வனை விலத்தி முறிவார். அப்படி விலத்தியக்க இங்கேயும் இங்கேயும் ஒரே ஊடகம் இருக்கும் என்று சொன்னா இவருக்கு சமாந்திரமா, இங்க போனதுக்கு சமாந்திரமா தாண்டா போய் சேருவார். ஏன்தானே. அப்ப எனக்கு இங்க இருந்து பாக்குற கண்ணுக்கு அப்ப இந்த ரெண்டு கதிரும் எங்க இருந்து வந்த மாதிரி தெரியும், ரெண்டு பேரும் அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துன்னு வாங்கும், இங்க இங்கேயும் இருந்து வந்த மாதிரி தெரியும். இப்படி வாரது நேர போறது நேர போகுது, பட் ஒரு ஆங்கிள் வந்தது முதல் செவனை நோக்கி முடிஞ்சு அப்புறம் செவனை விலத்தி முடியுது. சோ இங்க இருந்து பாக்குற கண்ணுக்கு இந்த ரெண்டு கதிர்களும் இப்படி ரிவர்ஸ்ல எடுத்துன்னு வந்தா இங்க இங்கேயும் இருந்து வந்த மாதிரி தோணும். சரியா. அப்ப இவருக்கு வந்தப்பன் இந்த பொருள் இங்க இருக்கிற மாதிரி தோணும், அதாவது இவற்றை பிம்பம், இது உண்மையான ஆப்ஜெக்ட், இது வந்து இவற்றை இமேஜ். சரியா. இந்த பிம்பம் மாய பிம்பமா இருக்குமா மெய் பிம்பமா இருக்குமா, அப்படியே விளங்கிக்கொள்ளணும். ரெண்டு உண்மையான கதிர் வந்து ஒரு இடத்துல சந்திக்கும் என்று சொன்னா அந்த இடத்துல கிரியேட் பண்றது, ரெண்டு கதிர் வந்து சந்திச்சா கிரியேட் பண்றது மெய் பிம்பம். ஏன் தானே. ரெண்டு கதிர் ஆவன் கொண்டு வருது, இன்னும் நாங்க என்ன செய்ய முடியாது, அது சந்திக்கவே சந்திக்காது, ரிவர்ஸ்ல போய் பார்ப்போம் எங்க இருந்து வருது, அப்படி கண்டுபிடிக்கிறது மாய பிம்பம். சரியா. விர்ச்சுவல் இமேஜ் இந்த மாதிரி விர்ச்சுவல் இமேஜ் இந்த மாதிரி சொல்லுவோம். சரியா. அதே மாதிரி ரெண்டு உண்மையா வந்து சந்திச்சுன்னு சொன்னா ரியல் இமேஜ் இந்த மாதிரி செய்வோம். ஏன் அப்பன் ரைட் ஓகே, அதான் விஷயம். அப்ப இந்த கேஸ்ல ரெண்டு பேரும் இப்படி விரிவடைஞ்சு போயினோட அப்பன் அப்ப ரிவர்ஸ்ல எடுத்து வந்து சந்திக்கிறோம். சோ இது வந்து விர்ச்சுவல் இமேஜ். ஏன் தானே. ரைட் ஓகே, மாய பிம்பம். சரி. அப்ப இப்ப நாங்க எவ்வளவு தூரம் இந்த பிம்பம் இடம்பெயர்ந்திருக்கு, எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கு, இங்க இருந்த ஆப்ஜெக்ட் இங்க வந்திருக்கு. அப்ப இந்த பிம்ப இடப்பெயர்ச்சி டி. அப்ப இதுக்கான கோவை வந்து உங்களுக்கு என்னத்தால தரப்படும் சொன்னா டி சமன் டி இன்டு 1 மைனஸ் 1 ஓவர் என்னால தரப்படும், 1 ஓவர் என்னால தரப்படும். ஏன் தானே. சரியா. டே வழக்கமா இந்த 1 ஓவர் எண்ல வார என்னன்றது அப்பன் அடர்ந்த ஊடகம் சார்பா ஐதான ஊடகத்தின் முறைச்சுட்டின லிஸ்ட்ல இருக்கும். பட் இவரை வந்து நாங்க செப்பரேட்டாவே கதைக்கக்கூடியமா இருக்கும், நாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. சோ இந்த கேஸ்ல இது வந்து கண்ணாடின முறிவு சுட்டி. சரியா. அப்ப கண்ணாடியால இவ்வளவு தூரம் இடம் பெயர்க்குது இந்த மாதிரி கதைப்போம். ஏன் தானே. அப்ப இதுதான் ஐடியா. இவ்வளத்தையும் நோட் பண்ணி போட்டு டக்குண்டு ஆறாவது கேள்வி பார் என்ன சொல்லியிருக்காரு பார், ஆறாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காரு பார். முதல் விஷயத்தை நோட் பண்ணு டே, முதல் விஷயத்தை நோட் பண்ணு, நோட் பண்ணிட்டு தான் கேள்விக்கு வா, டக்கு நோட் பண்ணு. டேய் பேப்பர் கிளாஸ் கொஞ்சம் பழவணும், நோட் பண்ணி பழகணும். சரியாப்பன் ரைட். 7.5 சென்டிமீட்டர் தடித்த அடியை கொண்ட ஒரு உருளை கண்ணாடி பாத்திரத்தில் உருவில் காணப்படுகின்றவாறு 13.3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீரிடப்பட்டுள்ளது. கண்ணாடினதும் நீரினதும் முறிவு சுட்டிகள் முறையே 1.5 1.33 ஆகும். நீர்ப்பரப்புக்கு மேலே அவதானிக்கும் போது பாத்திரத்தின் அடியில் புள்ளி பியில் உள்ள ஒரு குற்றியின் தோற்ற ஆழம் என்னென்று கேட்டவர். சரியா. டே பாத்திரத்துக்கு அடியில புள்ளி பியில் உள்ள ஒரு குற்றின், அதாவது புள்ளி பீன்றது சரியா இந்த இடத்துல வந்தப்ப ஒரு பொருள் ஒன்றை வச்சுக்கிறார். சரியா. ஒரு குறி, சரி குட்டி என்ற ஒரு குறி, ஒரு மார்க். சரி, இந்த இடத்துல மார்க் ஒன்று இருக்கு. சரி, இந்த மார்க் தோற்ற ஆழம் கேட்டவர். தோற்ற ஆழம்ன்றது மேல் மட்டத்துல இருந்து எவ்வளவு தூரம் கீழே இருக்குது. அப்ப முதலாவது எனக்கு பிம்பம் எவ்வளவு தூரம் இடம் கட்டாயம்டாப்பன்
இங்க இருக்கிற ஒப்ஜெக்ட் வந்து கட்டாயம் இப்ப இங்க இங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓமா இல்லையா இதுல இருக்கிற மார்க் வந்தப்பன் அந்த இமேஜை இங்க எங்கேயோ கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உண்மையாளம்ன்றது இவர் தோற்றாளம்ன்றது இந்த மேற்பரப்புல இருந்து எவ்வளவு தூரம் கீழே இறங்கியிருக்காரு அப்ப டே இந்த கேஸ்ல வந்தப்பன் ஒரே திரவமா இருந்த ஒரே திரவத்துக்குள்ள போட்டு வச்சிருந்தா உண்மையாளம் சமன் சாரி உண்மையாளத்தின் தோற்றாளம் என்ற சமன்பாட்டுக்கெல்லாம் போயிருப்போம் இங்க வந்து ரெண்டும் வெவ்வேறு செப்பரேட்டா இருக்குது அப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனியான செய்யப்பன் பிம்பத்தை இடம்பெயர்ப்பினும் முதலாவது கண்ணாடியால் இடம்பெயர்க்கப்பட்டது டே கண்ணாடியால பிம்பம் எவ்வளவு தூரம் இடம்பெயர்க்கப்படுதுன்னு கண்டுபிடிப்போம் கண்ணாடியால் இடம்பெயர்க்கப்படுது என்ன சாம்பாடு போடுவீங்க எங்கள்கிட்ட இதே ஈக்குவேஷன் கண்ணாடியின் தடிப்பு எவ்வளவு ராசா 7.5 விடையெல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கும் மீட்டர்ல இருக்கும் விடை எல்லாமே சென்டிமீட்டர் சோ நாங்களும் அலகு மாற்றம் செய்யாம அப்படியே கொண்டு போவோம் கண்ணாடி குத்தின கீழே இருக்கிற கண்ணாடி குத்தின தடிப்பு எவ்வளவு 7.5 சரியா ரைட் இன்டு 1 மைனஸ் கண்ணாடி குத்தின முறிவு சுட்டி எவ்வளவு வந்திருக்காரா கண்ணாடி குத்தின முறிவு சொல்லி 1.5 வந்திருக்காருல்லே ஒன்றின் கீழ் 1.5 முதல்ல சுருக்குங்க என்ன வருதுன்னு பாருங்க கண்ணாடியால எவ்வளவு தூரம் மேல இடம்பெயர்க்கப்படும் பார்ப்போம் சரியா ரைட் இது 7.5 அப்பன் அங்கால இது என்ன மாதிரி போடலாம்டாப்பா 1.5 தான் நாங்கள் பொதுவாக்க போறோம் அப்ப 1.5 கீழ் 1.5 அதாவது 1.5 பொது எடுக்கலாம்டா சரியா மைனஸ் 1 மாதிரி வரும் சோ கழிச்சு விட்டா 0.5 கீழ் 1.5 0.5 போல எத்தனை மடங்குடா 1.5 3 மடங்கு சோ இதை சிம்பிளா போடலாம் 7.5 தர 1 கீழ் 3 போடலாம் தானே போட்டு சுருக்கினப்பன் கண்ணாடி எவ்வளவு தூரம் அப்பன் 7.5 மூண்டா பிரிச்சு வருவாங்கன்றது 2.5 சென்டிமீட்டருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க இந்த அடியில இருக்கிற மார்க்க இந்த கண்ணாடி குத்தி எவ்வளவு தூரம் மேல தள்ளி விடும் எவ்வளவு தூரம் மேல தள்ளி விடும் 2.5 சென்டிமீட்டர் மேல தள்ளும் ஏன் தானே அடுத்தது இவர் எவ்வளவு தூரம் தள்ளுவாருன்னு பார்ப்போம் இவர் எவ்வளவு தூரம் தள்ளுவாருன்னு பார்ப்போம் இவர் மேல இருக்கிறவர் எவ்வளவு தூரம் தள்ளுவாருன்னு பார்ப்போம் சரியா ரைட் அப்ப அடுத்தது அப்ப நீங்க யார்கிட்ட பேச்சு தண்ணியால ஏற்படுத்த போற தண்ணி எவ்வளவு தூரம் மேல தள்ள போன்னு பார்ப்போம் சரியா அப்ப நான் சொன்னான் பொருள் இங்க இந்த லெவலுக்கு கீழே கண்ணாடி குத்தி கீழே அப்பன் பொருள் எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு அவங்களுக்கு தேவையில்லா விஷயம் பொருள் எங்க இருந்தாலும் அவர் எவ்வளவு தூரம் தள்ளுவாரா டி தூரம் தள்ளுவார் ஏன் தானே அது நேரடி ஈக்குவேஷன் இந்த செக்ஷன்ல மட்டும் நீங்க கணக்கை யோசிக்க கூடாது கணக்கை யோசிங்கன்னா கண்ட பாட்டுக்கு பிழைக்கும் ஏன் தானே மிச்சம் எல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இதுல நாங்கள் அடுத்த செக்ஷன்ல கதைப்போம் உண்மையாளம் தோற்றாளம் இந்த ஒளிப்பொட்டு ஆரை ஏன் தானே சரியா பண்ணி தியரி கிளாஸ்ல காய்ச்சிருப்போம் நினைக்கிறேன் இன்றைக்கு பாசிட்டிவ் கிளாஸ்ல காய்ச்சினாலே ரைட் அப்ப அதுல அந்த ஒளிப்பொட்டு ஆரைகள் மற்றது வேற ரெண்டு சொன்னாங்க அந்த அவதி கோணத்தோட சம்பந்தப்பட்டது அது எல்லாத்துக்கும் அப்ப அடர்ந்த ஐதான ஊடகங்களை முறிச்சுட்டியே கன்சிடர் பண்ணணும் ஆனா இந்த பிம்ப இடப்பெயர்ச்சி கான்செப்டுக்கு தனித்தனியா பாக்குறதாண்டா பெஸ்டா இருக்கும் ஈஸியா இருக்கும் ஏன் தானே இதுல கொஞ்சம் யோசிக்க வேட்டீங்கன்னா ஆன்சர் கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டீங்க சரிதானே ரைட் பார்ப்போம் டேக் கவனி இதுக்குள்ள சில ட்ரிக்ஸ்கள் இருக்குடா பட் இதுக்குள்ள படிக்கிறது மெல்ல கேட்க மாணவர்களும் இருக்கிறபடியே நான் அதுக்கேற்ற மாதிரி ஈஸியான மெத்தட்லயே சொல்லி கொண்டு போறேன்னா சரி அப்ப நீரண்ட தடிப்பாளோட அப்ப நீரால் இப்ப அடுத்தது இங்க இருக்கு அப்ப இங்கெங்கயோ முதல் கட்டமா இங்கெங்கயோ வந்துட்டு கண்ணாடி இங்கெங்கயோ அனுப்பி போட்டுது இனி தண்ணி எவ்வளவு தூரம் அனுப்ப போகுதுன்னு பார்க்க போறோம் அப்படி தண்ணி எப்ப எவ்வளவு தூரம் அனுப்ப போகுது தண்ணின்ற தடிப்பு எவ்வளவு 13.3 தண்ணின்ற தடிப்பு 13.3 சரியா அங்கால 1 மைனஸ் 1 ஓவர் எண்ணுக்கு பல நீரின முடிச்சுட்டு தந்திருக்கார் 1.33 ரைட்டா அதே மாதிரியே சுருக்கும் பின்னத்தை பார்த்துட்டு நீ பதறிடுவாய் ஈஸியா சுருக்கக்கூடிய மாதிரி தாண்டா இருக்கும் எங்கேயாவது ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும் நீங்க சுருக்கி பழகணும் 13.3 ஒன்றுன்றதுக்கு என்னென்னு போடலாம்டா அப்பன் ஒன்றுன்றத 4x4 ஒன்றுதான் 6x6 ஒன்றுதான் அப்ப ஈஸியா பாத்தீங்கன்னா 1.33 கீழ் 1.33 அதுவும் ஒன்றத்தான் அடர் சொல்ல விளங்கல போட எடா கோவலம் கெட்டது இந்த 4x4 என்னடா 1 6x6 1 அப்ப எங்கட ஈஸிக்காண்டி நான் டக்குன்னு என்ன சொல்றேன்டா 1.33 கீழ் 1.33 உங்களுக்கு என்னத்தை தான் பாருங்க தரும் ஒன்றத்தானே தரும் அப்ப அந்த ஒண்ணுக்கு பதிலா போடுற விளங்குதானே சரி பிள்ளை ரைட் இங்க கவனி ரைட்ல கேக்குது சூமுல பாதி இன்னும் முழிச்சோண்டு இருக்கும் விளங்குதாடா போக்கு ஜீவன்கள் விளங்கும்னு நம்புறேன் சரியா ரைட் பாருங்கடா அப்புறம் 1.33 பூமசி ஆக்குங்க அப்ப இங்காலையும் அதே மாதிரி பிரிக்குவீங்க 1.33 இதுல இருந்து ஒன்றை கழிப்பீங்க பாரு கழிச்சு விட்டீங்கடா 0.33 மாதிரி வரும் ரைட் ஓகே இப்ப இந்த 13.3 நீங்க என்னத்தால பிரிக்க போறீங்கடா 0.33 கீழ் 1.33 அப்ப ஈஸியா ஆக்குறதுக்கு நீங்க ஒரு ஐடியா செய்யுங்கடா அப்பன் மேலையும் கீழையும் 10ஆல பெருக்கி விடுங்க இந்த பின்னத்தை மேலையும் கீழையும் 10ஆல பெருக்கினா என்னென்னு மாறும்டா அப்பன் 3.3 கீழ் 13.3 மாறும் தானே அப்படி இவரும் வெட்டி விளையாடணும்னு சொன்னா
மேல இது மட்டும் பெண்டிங்ல நிக்கும் 3.3 சென்டிமீட்டர். அப்ப நீர் வந்து எவ்வளவு தூரம்டா மேல தள்ளி விடுது? 3.3 சென்டிமீட்டர். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு தூரம் இந்த பிம்பத்தை மேல தள்ளி விடும்டா? ரெண்டு பேரும் சேர்ந்து டி டோட்டலா ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு தூரம் தள்ளி விடும்டா? அப்பன் 2.5 3.3 எவ்வளவு அப்பன் 5.8 சென்டிமீட்டருக்கு மேல தள்ளி விடுவிடும். உமா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து இப்போ மொத்தமா அந்த தண்ணியின் மேல் மட்டத்துல இருந்து அந்த கண் பாக்குற மேல் மட்டம் இருக்குல்லோ, மட்டத்துல இருந்து மொத்த அளவுல மட்டத்துல இருந்து அடிமட்டம் வரைக்கும் உண்மையா புள்ளி இருக்கிற உண்மையாளம் எவ்வளவு கூட்டண்டா 7.5 எவ்வளவு வரும்? 20.8 மொத்தம். அதுல எங்களுக்கு எவ்வளவு தூரம் மேல தள்ளி போய் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு தூரம்? இவர் ஒருத்தர் மட்டும் 2.5 மற்றவர் 3.3 ரெண்டு பேரும் சேர்த்து எவ்வளவு தள்ளி 5.8 தள்ளி விட்டு மேல 5.8 எங்களுக்கு கேட்டது அப்ப இந்த தோற்ற ஆழம் என்னன்றதான் கேட்டது. அப்ப மொத்த உண்மை ஆழத்துல இருந்து வடிவாக்க மொத்த உண்மை ஆழத்துல இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி விட்டுருக்காரு மேல ரெண்டு பேரும் சேர்ந்து அழிச்சு விட்டோம்னா தோற்றாளம் வருமோ வராது வரும். அப்ப மொத்தம் எவ்வளவுமா? மொத்தம் எவ்வளவு? 20.8 20.8. இப்ப மொத்தமா ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருக்கிறோம்? 5.8. அப்ப கழிச்சு விட்டோம்னா என்ன மாதிரி வரும்டா அப்பா? 15 சென்டிமீட்டர் என்ற மாதிரி வரும். நான் சொல்றது ஞான் தானே? ரைட். ஆன்சர் இருக்கா? இருக்குது. அஞ்சாவது ஆன்சர் பொருத்தமானது. டே இன்னொரு விஷயம், நேற்று ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னான், பட் அது எழுதியக்க மாறி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ரெக்கார்ட் பார்க்கண்டா அது விளங்கிச்சது. இந்த நேற்று நீங்களும் மாறுதான் எழுதி வச்சுக்கிறீங்களோ தெரியல. இந்த பொருள் வில்லேண்ட உருப்பெருக்கம் இருக்கல்லோ, பொருள் வில்லேண்ட உருப்பெருக்கம் ஒரு மெய்விம்பத்துக்கான உருப்பெருக்கம் வியின்க்கு லெஃப்ட் நாட் -1 மாதிரி சொல்லியிருப்பேன். அதாவது வின்றது பிம்பத்தூரம், எஃப் நோட்ன்றது குவியத்தூரம், சரியா -1 மாதிரி சொல்லியிருப்பேன். ஏன் தானே? அடே பிம்பத்தூரம் இல்லாம பொருள் தூரம் சார்பா கதைக்கிறேன்டாடாப்பன் யூவின்க்கு லெஃப்ட் நோட் -1 முழுவதின் -1 அடுக்குடா. அதை நேற்று சொல்ல மறந்துட்டேன். ஐ மீன் சொல்லிக்க நான் -1 என்று சொல்லி வச்சுக்கிறேன். அந்த -1 சொல்ல மறந்துச்சு. சரியா? நேற்று கிளாஸுக்கு வந்தாக்கள் அந்த கேள்வி இருக்க மாத்திடுங்க. எத்தனையாவது கேள்வி? மூன்றாவது நாளாவது? அஞ்சாவது. கடைசி கேள்வி நேற்று செஞ்ச கடைசி கேள்வி அப்பன் இந்த பொருள் இல்லை என்ற உருப்பெருக்கத்துக்கு நாங்கள் விங்கள் எஃப் நோட் -1 சொல்லலாம். அப்படி இல்லை என்று சொன்னா பொருள்தூரம் சார்பு வின்றது பிம்பத்தூரம்டா, எஃப்ன்றது அந்த வில்லேண்ட குவியத்தூரம், ஏன் தானே? ஜூன்றது பொருள் தூரம், ஏன் ஒப்ஜெக்டிவ்கான லென்த் அப்பன் எஃப் நோட்ன்றது அவற்ற ஃபோக்கல் லென்த் யாரு பொருள் வில்லேண்ட ஒப்ஜெக்டிவ் லென்ஸ் இந்த சரியா? பொருள்தூரம் சார்பாக காய்க்கிறா ஜூவிங்கில் எஃப் நோட் -1 -1 அடுக்குண்டு வந்திருக்கணும். சரியா? இந்த -1 விஷயம் நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன்டா, சொர்க்க எழுதி கொள்ளுங்க. சரி. அதே மாதிரி அந்த மின்புலச்சரிவில் அதுல ஒரு குழப்பம் வந்ததானே, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தானா நியூட்டன் கூலோம் -1. சரியா? அதுல எந்த குழப்பம் இல்லை. ரைட். சரி, இப்ப இந்த கேள்வி சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையான கேள்வி தானப்ப நான் இந்த கேள்வி, ஆனா போய் இதே மாதிரி பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்திருக்கு. இதே மாதிரி பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்திருக்கு. அந்தந்த கேள்வியில போய் செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி ஒரு குழந்தை பிள்ளை கேள்வியா இருக்கும். இப்ப நாங்க செஞ்ச 6வது கேள்வி இருக்குத்தானே, இதே மாதிரி அப்பன் எங்களை லைட் டியூட் வச்சுக்கிறாக்கள் 9வது கேள்வியை பாருங்க, அல்லது 86ஆம் ஆண்டு 43வது கேள்வி வந்திருக்கு. சைட்ல எழுதிவைங்க. சரியா? இப்ப நாங்க போர்ட்ல செஞ்சு விட்ட கேள்வி இருக்கல்லோ, உதய மாதிரி பேட்டர்ன்ல 86ஆம் ஆண்டு 43வது கேள்வி வந்ததா? சரியா? அதே மாதிரி 89ஆம் ஆண்டு 48வது கேள்வி, 89ஆம் ஆண்டு 48வது கேள்வி, 89 48ஆம் சரி 89ஆம் ஆண்டு 48வது கேள்வி. சரியா? ரைட். அப்ப அந்த ரெண்டு கேள்வியும் செஞ்சு பார்த்து வைங்கடா. அப்ப அந்த ரெண்டு கேள்வியும் கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன்லாம் வரும். சரியா? ரைட். இன்னைக்கு நான் அந்த கேள்விகளுக்கு ரெடி பண்ணி கொண்டு இல்ல. சரியான அடுத்தடுத்த கிளாஸ்ல இருந்து இங்க செய்யற கேள்விகளை போல ரிலேட்டிவான பாஸ் பேப்பர் கேள்வி சொல்லி விடுறேன். அதை நீங்க வீட்டை போய் செஞ்சு பாருங்க. ஏன் தானே? இப்ப ரெண்டு கேள்வி செஞ்சிருக்கு சொல்லியிருக்கு, செஞ்சு பாரு போய். சரி, அடுத்தது அடுத்தது இந்த 7வது கேள்வியை பாரு ராசா. 7வது கேள்வியை பாரு. 7வது கேள்வியை பாரு. எல்லாத்தையும் நோட் பண்ணி போட்டு 7வது கேள்வியை பாருங்க. சரியா? இதை நோட் பண்ணி போட்டு 7வது கேள்வியை பாருங்க. டக்குன்னு பார்க்கணும்.
சரியா? அருகிலுள்ள தென்னையை உண்ண முயலும் கயிற்றினால் ஒரு பலமான எருத்தில் கட்டப்பட்ட ஒரு எருது ஏயில் காணப்படுகிறது. எருதின் சுயாதீன உடல் வரைபடம். அடே ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் சொன்னா முதலாவது விலங்கோடாப்பன் சுயாதீன உடல் வரைபடம். சரியா? இது வந்து அந்த பொருள்ல தாக்குற விசைகளை மட்டும்தான் தண்டணும். இப்ப யோசிச்சு பாருங்கப்ப முன்னுக்கு ஒரு பொருள் இருக்குது. நான் கையால இந்த பொருளுக்கு இப்ப ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஏன் தானே வடிவாக்க கவனிக்கணும். நான் கையால இந்த பொருளுக்கு ஃபோர்ஸ கொடுக்குறேன். சோ இந்த பொருள்ல தாக்கின விசை எப்படி இருக்கும்? பொருள்ல தாக்கின விசை. இந்த பொருள் ஃபீல் பண்ண விசை எப்படி இருக்கு? இது நான் கொடுத்தத பொருள் இங்காலி பக்கமா இல்ல வெற்றிப்பர் அப்படிங்களா? இதே நேரம் அப்பன் இந்த பொருள் இதுவே ஒரு கொங்கிரீட் சுவரா இருந்திருந்தா நான் இப்படி அடிக்க என்ன செஞ்சிருக்க அது திருப்பி எனக்கு திருப்பி மரதாக்கம் கொடுத்துருக்கு. அது யார் ஃபீல் பண்ற விசை? நான் ஃபீல் பண்ற விசை. சோ சுயாதீன விசை வரைபடத்துல அந்த சம்பந்தப்பட்ட பொருள் ஃபீல் பண்ற விசையை குறைக்கணும். நான் சொல்லலங்கானே சுயாதீன விசை வரைபடம் சம்பந்தப்பட்ட பொருள் ஃபீல் பண்ற ஃபோர்ஸ மார்க் பண்ணணும். நான் சொல்லலங்கானே இதை விட எக்ஸ்டர்னலா நிறை இப்ப மற்ற எல்லாம் அப்பன் இவர் கொடுக்குறாரு அப்ப அவர் வாங்குறாருன்ற மாதிரி இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். யாரு கண்ணுக்கு தெரியாது நான் சொல்றப்ப நீங்களை உணர முடியாத ஒரு ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும் நிறை. அது யார் பிடிச்சிருக்கும்? பூமி இவரை பிடிச்சிருக்கும். அப்ப எந்த ஒரு சுயாதீன விசை வரைபடம்னாலும் முதலாவது என்னத்தை மார்க் பண்ணி விட்டுருவோம்? நிறைய மார்க் பண்ணணும். சோ லைட்டா நோட் பண்ணி வை. சரியா? அந்த பொருள் உணர்கின்ற விசைகள் தான் சுயாதீன விசை வரைபடத்துல வரணும். பொருள் உணர்கின்ற விசைகள். சரி, அப்ப ஜோதிச்சு பாருங்கப்ப இந்த எருத்து இருக்குத்தானே எருது. அதான் அடுத்த சிக்கல் ஒன்று இருக்குது. இது எருதுன்னு நம்பணும். நம்பினாத்தான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் கொண்டு போகணும். ரைட். சரியோ? இப்ப சொல்றேன். இதை எருதுன்னு நம்பினாத்தான் அடுத்த கிளாஸ், இல்லாட்டி கிளாஸ் இல்லையா? ரைட். சரியோ? ரைட். கட்டாயம் நம்பித்தானே ஆகணும். கட்டாயம் நம்பணும். எருதுன்னு நம்பணுமா? சரி, ரைட். இதே எங்க பாடுறப்ப நம்ம ஒரு எருதை பொறுத்த வரைக்கும் எருது அந்த பூக்கண்டை சாப்பிடுறதுக்காண்டி முன்னுக்கு போகுது. அப்ப நான் தான் எருது வைப்பேன். இந்த காலத்துல கயிறை போட்டு வச்சுக்காங்க. நான் முன்னுக்கு போக கயிறு என்ன செய்யணும்? அப்ப இந்த கயிறு நான் முன்னுக்கு போய்க்க கயிறு என்ன செய்யணும்? அப்ப என்ன பின்னுக்கு பிடிச்சு வைக்குமா இல்லையா? அப்ப நான் என்ன விசைய ஃபீல் பண்ணுவேன்? நான் முன்னுக்கு போறேன். நான் அப்ப யோசிப்பேன். இப்படி ஒண்ணு பிடிச்சு வச்சிருக்குதுன்னா நான் முன்னுக்கு போய்க்க என்ன கழுத்தை பிடிச்சு பின்னுக்கு இழுக்குமோ இருக்காது. சோ எருது என்ன விசைய ஃபீல் பண்ணுவாருண்டா பின்னோக்கி ஒரு விசைய ஃபீல் பண்ணுவார். இங்க பார். சரியா? பின்னோக்கி ஒரு விசைய ஃபீல் பண்ணுவார். ஏன் தானே? ரைட். அதே மாதிரி அப்பன் ஒருத்தர் இப்ப இந்த பூக்கொண்ட சாப்பிட போனோம்னா நான் என்ன சொல்றேன்? அப்படி காலை வச்சு அப்படி முன்னுக்கு உன்னி இழுக்கத்தானே வேணும். உன்னி இழுக்கத்தானே வேணும். இப்ப நிலத்தை பிடிச்சு என்ன செய்வேன்? நிலத்தை பிடிச்சு பின்னுக்கு இழுப்பேன். வடிவாக்காவடி நிலத்தை பின்னுக்கு இழுப்பேன். அப்ப நிலம் என்ன செய்யும்? நிலத்தை பின்னுக்கு இழுப்பேன்னா நான் நிலத்தை பிடிச்சு பின்னுக்கு இழுப்பேன். நிலம் தான் பின்னோக்கிய விசைய ஃபீல் பண்ணுது. விளங்குதா? நிலம் திருப்பி என்ன செய்ய முடியாது? என்ன பிடிச்சு முன்னுக்கு தள்ளும். அதாவது எருது நிலத்தை பிடிச்சு வடிவாக்கவனி இந்த விஷயத்தை வடிவழங்கிக்கொள். கீழே நிலம் இருக்குண்டா எருது நிலத்தை பிடிச்சு பின்னுக்கு தள்ளும்டா. எருது நிலத்தை பிடிச்சு பின்னுக்கு தள்ள நிலம் என்ன செய்யும்டா? அப்பன் எருத பிடிச்சு முன்னுக்கு தள்ளும். சரியா? எருத பிடிச்சு முன்னுக்கு தள்ளும். ரெண்டு காலம் இதைத்தான் செய்யும். அப்ப நம்ம எருது நோம்புதான் நிக்கிற எருது முன்னுக்கு போனோம்னா ரெண்டு காலாலையும் நிலத்தை பிடிச்சு பின்னுக்கு தான் தள்ளும். ஏன் தானே? இப்ப இந்த காலாலையும் நிலத்தை பிடிச்சு பின்னுக்கு தள்ளுவார். சரியா? நிலம் என்ன செய்யும்டா? அப்பன் ஒரு முன்னோக்கி விசைய கொடுக்கும். முன்னோக்கி விசைய கொடுக்கும். இதை விட புவியீர்ப்பு விசை, சரியா? எருதுண்ட ஈர்ப்பு மையம் இருக்கிற இடத்துல புவியீர்ப்பு விசை தொலைப்படும். சரியா? அந்த புவியீர்ப்பு விசை யார் மூலமா நிலத்துக்கு கடத்தப்படும்? எங்களுக்கு அப்ப இப்ப யோசிப்பார். எனக்கு ஒரு விசை தாக்கும். என்ன விசை தாக்குது? புவியீர்ப்பு என்ன நிறை, அதாவது எந்த ஈர்ப்பு மையத்துல பிடிச்சு இழுக்கும்னு சொன்னாங்க. அது வந்து நாங்கள் ஃபீல் பண்ண அது நடக்குமா இல்லையான்னு யோசிப்போம். கட்டாயம்டா நான் ஃபீல் பண்ற விசை தானே. சம்பந்தப்பட்ட பொருள் யாரோ பிடிச்சு கீழே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம். சரியா? சிலதுக்கு நான் ஃபீல் பண்ணலே. ஒரு 6 மாடி பில்டிங்ல நெல்லு 2 காலை முறுக்கு எடுத்து வெளியில வை ஃபீல் பண்றாயா இல்லையான்னு தெரியும். டே செஞ்சு பார்த்து விடுற இல்ல என்ன மாட்டி விட்டுருவாங்க. சரியா? ரைட். டே தெளிவா இருக்கணும். ஏன் தானே? இப்ப விஷயத்துக்கு வரும். சரி, அப்ப நாங்க புவியீர்ப்பு விசை அப்புறம் உங்களை பிடிச்சு வைக்கும். ரைட்டா? இப்ப நான் உண்ணா கொண்டு இதுல நிலத்துல கிடத்தி போட்டு உனக்கு மேல நான் ஏறி இருக்கேன். சரியோ? கீழே இந்த குளறுவியோ கொள்ற மாட்டேங்குது. குளறுவாய். ஏன் குளறுவாய்? புவியீர்ப்பு என்ன பிடிச்சு இழுக்க நான் யாரை பிடிச்ச மத்தொண்டா? நான் கீழே போக விரும்பம் தானே. ஆனா போடாம நீ தானே குறுக்க நிப்பாய். அப்போ உன்ல வந்து என்னால ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும். நான் சொல்லலங்கானே. சரிடா? தலைக்கு மேல ஒரு பெரிய கொங்கிரீட் கல்ல தூக்கி மண்டையில வைய வச்சா உன்ன கொங்கிரீட் கல்
புவியீர்ப்பு என்ன செய்யும்? புவியீர்ப்பு கொங்கிரீட் கல்ல பிடிச்சு இழுக்கும். அப்ப கொங்கிரீட் கல்ல எங்க போக ரை பண்ணும்? கீழே போக ரை பண்ணும். போக விடாம இந்த மண்டை இருக்கிறதால மண்டையை பிடிச்சு அமர்த்துமா மத்தாதோ? அமர்த்தும். அதே மாதிரி தாண்டா எருதும் 4 காலாலே நிலத்தை பிடிச்சு கீழே அமர்த்துமா மத்தாது? எருது 4 காலாலையும் நிலத்தை பிடிச்சு என்ன செய்யப்பன்? கீழே அமர்த்த. சரியா? நிலம் என்ன செய்யப்பன்? மேல் நோக்கி ஒரு மருதாக்கத்தை கொடுக்கும். மேல் நோக்கி ஒரு மருதாக்கத்தை கொடுக்கும். சரியா? மேல் நோக்கி ஒரு மருதாக்கத்தை கொடுக்கும். ரைட்? இப்போ இவ்வளவு விஷயங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை முடியும். பாருங்க என்ன படம் இருக்கு? என்ன படம் இருக்கு? இவ்வளத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி. 4வது ஆன்சர். டே சிவப்பு கலர்ல இருக்கிறது நான் ஃப்ரீ பாடி கிராம்ல. நான் வெள்ளை கலர் சோக்கலர் இருக்கிறது வந்து நிலத்துல தாக்குற விஷயங்கள். சரியா? வெள்ளை கலர் சோக்கலர் கறி வச்சுக்கமல்லோ இது வந்து சரியா நிலத்தின் சுயாதீன விசை வரைபடம் கேட்டா இதான் படம். டே லேண்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் கேட்டாருன்னு சொன்னா அந்த கீழே இருக்கிறதாண்டா படமா இருக்கும். அதை நோட் பண்ணி வைங்க. சரிதானே? ரைட். அதே மாதிரி கைத்தின் சுயாதீன விசை வரைபடம்டா யோசிப்பார். முன்னுக்கு போற எருத கயிறு பிடிச்சு பின்னுக்கு இழுக்கும். அதாவது எருத கயிறு பின்னுக்கு இழுக்கும். எருது என்ன செய்யும்? கைத்த பிடிச்சு கைத்த முன்னுக்கு வான்னு பிடிச்சு இழுக்கும். ஏன் தானே? கைத்துல தான் ஆக்ட் பண்ற விசை வந்து முன்னோக்கி இருக்கு. கைத்தின் சுயாதீன விசை வரைபடம் சொன்னா இவரடா அப்பன் கைத்துல தாக்குற விசை முன்னோக்கி இருக்கு. ஏன் தானே? டக்கு நோட் பண்ணி முடி. சரியா? ரைட். நோட் பண்ணி முடிஞ்சா 8வது கேள்வியை பார். நோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா 8வது கேள்வி. சுயாதீன விசை வரைபடம் கணக்கெல்லாம் சிக்கல் இல்ல. சிம்பிளா பாத்தீங்கன்னா சரி. ரைட்டா? இந்த மெக்கானிக்ஸ் பாஸ் பேப்பர் டியூட்டோரியல் வச்சுக்கிறார்கள் பாரு. அந்த எருது வந்து ஒரு மனிதன் எருதை பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி வந்திருக்கு. எந்த வருஷம் வந்தது? ஒரு எருது ஒரு மனிதன் ஒரு எருதை பிடிச்சு இழுக்கிற மாதிரி அந்த கையில தாக்குற விசைகள் மரதாக்க விசைகளை பற்றி ஒரு கேள்வி ஒன்று வந்து நினைக்கிறேன். சரியா? ஞாபகங்கள் இல்லடாப்பன். சரியா? நான் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு டைம் வேற இல்ல. ஒரு பாருங்க பாஸ் பேப்பர் கலெக்ஷன் இருக்குன்னு தானே. சரியா? டெலிகிராம்ல போட்டிருக்கேன் நினைக்கிறேன். சரியா? எடுத்து பாருங்க ஒரு அதுல பாருங்க. சரி ரைட். அதுல வந்த இப்படியான கேள்வியில செஞ்சு பாருங்க. சரியா? ரைட். ஓகேடாப்பன். 8வது கேள்வியை பாப். 8வது கேள்வியை பார். 8வது கேள்வியை பார். டக்குன்னு பார். 8வது கேள்வியை டக்குன்னு பார். சரியா? ரைட். இந்த 8வது கேள்வியை பார்க்கணும்னா அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை கவனிங்கடா. எங்களுக்கு இங்க பாருங்க ஒரு ஈர்க்கப்பட்ட இலை ஒன்று இருக்குது. சரியா? ஈர்க்கப்பட்ட சாரி 2 கயிறு இருக்குடா. 2 கயிறு இருக்கு. இந்த கயித்துல வந்து நாங்க ஒரு வெயிட் ஒன்றை போட்டு கட்டி விடுறோம். சரியா? வெயிட் ஒன்றை போட்டு கட்டி விடுறோம். சரியா? அப்ப கீழே வெற்ற நிறை வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி என்று வெப்பம். 2 கயத்திலையும் சர்வசமனான இழுவைகள் தாண்டா தொழிற்படுதா. 2 கயத்திலையும் சர்வசமனான இழுவைகள் தொழிற்படுது. சர்வசமனான இழுவைகள் தான் தொழிற்படுதுன்னு சொன்னா இங்க கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? 2க்கும் இடைப்பட்ட கோணங்களும் என்னவா இருக்கும்? 2ம் சம கோணங்களா இருக்கக்கூடிய மாதிரி தாண்டா அவரும் இருப்பார். இது தீட்டான்னு சொன்னா இவரும் என்னவா இருப்பார்? தீட்டா. எப்படி பேலன்ஸ் பண்றதா? இது ரெண்டு உடைக்கலாம். 2 டி கோஸ் தீட்டா. மேல எப்படி உடைக்கலாம்டா அப்பன்? டி கோஸ் தீட்டா. சரியா? இவரால் உடைச்சோம்னு சொன்னா மேல் நோக்கி எங்களுக்கு ஒரு கூறு ஒன்று வரும். மேல் நோக்கி என்ன கூறு வரும்? டி கோஸ் தீட்டான்ற ஒரு கூறு மேல் நோக்கி வரும். அதே மாதிரி இவரையும் உடைக்கிறாப்பன் டி சைன் தீட்டா கோணத்தோட வரது கோஸ், கோணத்துக்கு எதிராக வரது சைன். அப்ப நிலைக்குத்தா இவரால் என்ன கூறு வரும்டாப்பன்? ஒரு டி கோஸ் தீட்டா வரும். டி கோஸ் தீட்டா வரும். அதாவது இவரை தூக்கினோம்னு சொன்னா இவரை தூக்கி போட்டு சரியா 2ஆ பிரிக்க போறோம். மேல இவரால் ஒரு டி கோஸ் தீட்டா, அவரால் ஒரு டி கோஸ் தீட்டா. அதே மாதிரி கீழே என்ன வரக்கூடாது? எப்படி வந்து 2ஆவது உடைக்க போறோம். கோணத்தோட வரது கோஸ், கோணத்துக்கு எதிராக வரது சைன். கிடையா என்ன வரக்கூடாது? கிடையா என்ன வரும்? ஒரு டி சைன் தீட்டா வரும். டி சைன் தீட்டா வரும். அதே மாதிரி இதுல கிடையா இங்காலை பக்கமா என்ன வரும்டா அப்ப? ஒரு டி சைன் தீட்டா வரும். அடே அப்படி வரைக்கும் இந்த டி சைன் தீட்டா ஒன்று செய்யப்படாப்ப கேன்சல் பண்ணி போடும். அப்ப மிஞ்சல் எதாவது போஸ்டா இருக்கு? இவரால வார துணிச்ச நிலைக்குத்துக்கூர். ஏன் தானே? அதாவது வெர்டிக்கல் கம்பைன் சொல்லுவோம். அப்ப இவரால வார வெர்டிக்கல் கம்பைன். அதே மாதிரி இவராலே ஒரு துணிச்சல் நிலைக்குத்துக்கூர் வருது. டி கோஸ் தீட்டா. ஒரு மாம்பழம் 2 மாம்பழம். 2 டி கோஸ் தீட்டா என்னத்துக்கு சமன்? நம்ம வரும்டா 2 டி கோஸ் தீட்டா எம்ஜிக்கு சமன். அப்ப சிம்பிளா வரும்டா அப்பன் 2 டி கோஸ் தீட்டா. 2 டி கோஸ் தீட்டா என்னத்துக்கு சமன்டாப்பா?
mgக்கு சமன் 2 t cos theta mgக்கு சமன் ஏன் தானே 2 t cos theta mgக்கு சமன் இதை வச்சுக்கொண்டு நாங்க சமம் செஞ்சோண்டே போலாம்டா அப்பன் நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா இந்த தீட்டா இருக்கு தானே இந்த தீட்டாக்கு பின்வரும் பெருமானங்களுக்கு நீங்க வீட்டை சார்ட் போட்டு பாருங்க தீட்டாண்ட ஒவ்வொரு பெருமான் இன்றைக்கே போய் உடனே ரைவ் பண்ணீங்கன்னா தப்பிடுவீங்கடா அப்பன் ஒவ்வொரு தீட்டாக்கும் சார்ட் போட்டு பாருங்க தீட்டா வந்து 0 பாகையா இருக்கேக்கு என்ன நடக்கும் 30 பாகையா இருக்கேக்கு 70 என்ன நடக்கும் 70 டி 70 நடக்கும் டி 70 என்னடா டி சமன் mg இன்கிள் 2 cos தீட்டாண்டு வரும் mg இன்கிள் 2 cos தீட்டா ஒவ்வொன்றுக்கும் பெருமானம் போட்டு பாருங்க 30 பாகை 45 பாகை 60 பாகை அதே மாதிரி 90 பாகை இவ்வளவுத்துக்கும் போட்டு பாருங்க சரியா போட்டு பார்த்துட்டு ஒரு கிராஃப் ஒன்று போட்டு பாருங்க இதெல்லாம் எடுத்து போட்டுறாப்பன் ஒவ்வொரு தீட்டாக்கும் அந்த இழுவை எப்படி மாறுதுன்னு ஒரு கிராஃப் போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா தீட்டா பூஜ்ஜியமா இருக்கேக்க இழுவை mg/2ல ஸ்டார்ட் ஆகும் ஏன் தானே அதே மாதிரி தீட்டா 90 பாகையா இருக்கேக்க இது வந்து முடிவிலி பெருமானத்தை எட்டுமடா அப்ப டி கூடிக்கொண்டு போய் நறுவிக்கொண்டு போய் முடிவிலிக்கு போற மாதிரி போச்சு ஏன் தானே சரியா இந்த கான்செப்ட் இருக்க நோட் பண்ணி வைங்க 2004ஆம் ஆண்டு 76வது கேள்வி அப்படி 76 ஜூட் 76 ஸ்டுடியோ தெரியல அந்த எருதுக்கேள்வி 2004ஆம் ஆண்டு வந்தா முறுக்கா பாருங்க எருதுக்கேள்வி 2004ஆம் ஆண்டு வந்தா முறுக்கா பாருங்க சரியா இப்படி நாங்கள் அதாவது வந்து இப்ப இந்த கிராஃப் வந்துறாப்ப இப்படி கிராஃப் மாதிரி எல்லாம் பெறலாம் இதுவும் வந்து பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு இதெல்லாம் அன்றைக்கு போயிருக்கா பாஸ் பேப்பர் தோப்படுத்து இதோட ரிலேட்டிவா வந்து எல்லா கேள்வியும் கிட்டத்தட்ட 3 கேள்வியனோ வந்திருக்குடாப்பா இது வரைக்கும் சரி அதுல ஒன்று கிராஃப் கேள்வி 2 கிராஃப் கேள்வி 1 பெருமான கேள்வி நினைக்கிறேன் சரியா பாருங்க அப்ப இதோட அப்படி எங்களுக்கு இந்த கேள்வியும் பாருங்கடா அப்பன் இதுலயும் இதே கதை நடக்கிறா ஒரு மனிதனுக்கு மண் மூட்டை போட்டு வச்சிருக்கார் ஒரு மனிதனுக்கு அப்பன் மண் மூட்டை போட்டு வச்சிருக்கார் ஏன் தானே சரியா மண் மூட்டை போட்டு வச்சிருக்கார் இதுல வந்து உங்களுக்கு ஒரு வெயிட் உண்ட கொழுவியப்பன் சரியா கப்பிக்குள்ள வெயிட் உண்ட கொழுவி சரியா ஒரு சம்பவம் செஞ்சு வச்சிருக்காரு இப்படி வந்து இதுக்குள்ள ஒரு கப்பி ஒன்று போட்டு இந்த கப்பிக்கால இங்க வந்து சரியா திருப்பி இதுக்கால இங்களை வந்து ஒரு வெயிட் ஒண்ணு போட்டு கீழே கொண்டு போயிருக்காரு அப்ப நடுவில் இருக்கிற கோணத்தை பற்றி தந்திருக்காரு அப்ப என்ன தந்திருக்கார் ரெண்டுமே 30 பாயிலன்னு தந்திருக்கார் அப்ப சிம்பிள் கான்செப்ட் இதுல வார இழுவை இந்த காலை பிடிச்சி இந்த இலை வந்துடாப்ப இப்படி மேல் நோக்கி இழுக்கும் அதே மாதிரி நிறை என்ன செய்யும்டா கீழே பிடிச்சு இழுக்கும் இந்த நிறை வந்து டி வந்து என்னதுக்கு சமனா இருக்கும் எம்ஜிக்கு சமனா இருக்கும் டி வந்தப்பன் எம்ஜிக்கு சமனா இருக்கும் வேண்டாம் இவற்றை சமநிலையை பொறுத்த வரைக்கும் கீழே தொங்குற வெயிட்டை கீழே விழாம வச்சுக்கிறது யாரு இந்த கயிறு தானே அப்ப கயித்துல வர விசை டி அடே ஒரு ஈர்க்கப்படாத லேசான இலைன்னு சொன்னா வெயிட்லெஸ் ஆன ஸ்ட்ரெச் பண்ண முடியாது சரியா ஒரு அன்ஸ்ட்ரெச்சபிள் ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னு சொன்னா சரியா இவற்றை நிறை இருக்குத்தானே நிறை இழுவைக்கு சமனா இருக்கு முதலாவது கதை ரெண்டாவது நீ எத்தனை கப்பிக்கால வளைச்சு எப்படி வளைச்சு கொண்டு போனாலும் ஒரு எச்சில பிரயோகிக்கப்பட்ட இழுவை அடுத்த எச்சு வரைக்கும் மாறாது நான் சொல்ல விளங்கானே ஒரு எச்சில பிரயோகிக்கப்பட்ட இழுவை அடுத்த எச்சு வரைக்கும் என்ன செய்யாது மாறாது நான் சொல்ல விளங்கானே அப்படி பார்த்தாப்பன் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இழுவை வரும் டி மேல என்ன இழுவை வரும் டி அப்ப டி கோஸ் 30 இவரால் வர கிடையாது வர டி கோஸ் 30 இவற்றை கரு சொல்லலாம் டி கோஸ் 30 ஆக மொத்தம் 2 டி கோஸ் 30 இந்த காலில் வர விசைக்கு சமனா இருக்கு ஏன் தானே ஏற்கனவே ஒரு ஹிண்ட் எடுத்துட்டோம்னா அந்த டி என்னத்துக்கு சமன் எம்ஜிக்கு சமன் இது தொங்குற வெயிட் கீழே தொங்குற நிறைக்கு சமன் உங்களுக்கு என்ன கேள்வி ராசா கேட்டவர் இந்த கிடை விசை தந்துட்டாரா கிடையா இந்த காலை பிடிச்சு இருக்கிற விசை எவ்வளவு கிடையா காலை பிடிச்சு இழுக்கிற விசை எவ்வளவு 80 நியூட்டன் விசை தான் நீங்க கிடையா பிடிச்சு இழுக்குது அவர் இவர் 80 நடப்ப அவர் அங்களை பக்கம் அதுக்கு 80 கொடுக்கத்தானே வேணும் அப்ப 2 டி கோஸ் 30 டி கோஸ் 30 இவரால வர டி கோஸ் 30 அவரால் வர டி கோஸ் 30 2 டி கோஸ் 30 என்னதுக்கு சமனா வந்துட்டு எம்ஜிக்கு சமன் அதான் சாரி எம்ஜிக்கு இல்ல அவர் அந்த 80 நியூட்டனுக்கு சமன் சரியா 2 டி கோஸ் 30ன்றது அவர் சொன்ன 80 நியூட்டனுக்கு சமனா இருக்கு சரியா 80 நியூட்டனுக்கு சமனா இருக்கு சரி ரைட் அப்ப ஏற்கனவே டீக்கு பதிலா நாங்கள் என்ன பெருமானத்தை போட்டு விளையாடலாம் டீக்கு பதிலா என்ன பெருமானம் எம்ஜி உங்களுக்கு என்னத்தை கேட்டு வச்சுக்கிறவர் திணிவு எம்ன்ற பெருமானம் என்னதான் கேட்டவர் அப்ப ஜி எவ்வளவு அப்பன் 10 எண்ணங்களுக்கு நார்மலா தெரியும் அப்ப இதுக்கு பதிலா நாங்க பிரதிட்ட வலிக்கிட்டோம்னா 2 டீக்கு பதிலா என்ன போடுவோம்டா அப்பன் எம்ஜி 2 எம்ஜி கோஸ் 30 என்ற பெருமானம் கோஸ் 30 தந்திருக்காரு
சைட்ல தான் இருக்கார். வர்க்க மூலம் 1/2 இது தெராட்டியும் ஃபைனல் பேப்பர்ல மடக்க அட்டவணை தருவார். அதை வச்சு பிடிக்கலாம். ஆனா மடக்க அட்டவணையில பின்னத்துல வராத ராசா. பின்னத்துல போட்டா தான் ஈஸியா சுருக்கி ஏதுவா இருக்கும். சோ தந்திருக்கார். இது சம்பந்தம் உங்களுக்கு என்ன வரும் அப்பன் 80 வரும். டக்குண்டு ஜிக்கு பல லெம்ல ஜிக்கு பல 10 போடுவீங்க. அந்த 10 சைவர் எல்லாம் வெட்டுப்பட்டுரும். இந்த 2 வெட்டுப்பட்டுரும். சரியா எழுவாக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 8 வர்க்க மூலம் 3 மூன்றாவது ஆன்சர் பொருத்தமானதா இருக்கு. சரியா டி மூன்றாவது ஆன்சர் பொருத்தமானதா இருக்கு. சரியா நோட் பண்ணி விடு. என்ன போர்ட் தெரியலையோ? தெரியுது நினைக்கிறேன் இல்லையா? அது 2004 31வது கல்யாமா 2004 31 கல்யாணம். சரியா 2004ஆம் ஆண்டுல 31வது கல்யாணம் பாத்துக்கோ. ரைட். அதே மாதிரி இப்படியான கேள்விகளும் வந்தப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 2 இலைகளை கட்டி தொங்க விடுற கேள்விகளும் வந்தது. இதே முறுக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இதை விட இப்படி ஒரு கேள்வி வந்து கூட பாசிட்டிவ துவப்படுத்தி பாருங்க. ஒரு நேர் இலையில ஒரு காகம் வந்து எழுந்தா அந்த இலையில வர இழுவை என்ன வரைக்கும் ஒரு கேள்வி வந்தது. நான் சொல்றது விளங்குதா? ஒரு நேர இருக்கிற ஒரு இலை வந்து அப்ப இப்படி நேர நிக்குது. நான் சொல்ல விஷயம் இலை வந்து நேர இருக்குது. அந்த நேர இருக்கிற இலையில ஒரு காகம் ஒன்று வந்து இருக்க போகுது. நான் சொல்ற விஷயம் ஒரு காகம் ஒன்று வந்து இருக்க போகுது. அப்படி காகம் வந்து இருக்க அந்த இலையில இழுவை என்னவா இருக்கும்? இலையின் இழுவை என்னவா இருக்கும்ன்றது கேள்வி. டே ஜோஜி பேர் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? டீகோஸ் 30 டீகோஸ் 30 அந்த காகத்தின் வெயிட்ட பேலன்ஸ் பண்ணும். டேய் இவ்வளோ நல்ல பயங்கர டைட்டா கட்டி வச்சுக்க நல்ல 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 டைட்டா கட்டி வச்சுக்கேன்டா. இப்ப இந்த தலையத்தான் செவன் மாதிரி யோசிங்கல்ல செங்குத்து மாதிரி யோசிங்க. அமைக்கிற கோணம் என்னவா இருக்கும்? இந்த கோணம் 90 பாய். டி கொஸ் 90 பெருமானம் இருக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி இருக்கு. கொஸ் 90 பெருமானம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. கொஸ் 90 சைவர். டே கொஸ் 90 எவ்வளவு? சைவர். அப்ப டி எழுவாக்கணும்னா எம்ஜிங்கள் 2 கொஸ் திட்டா தானே 2 கொஸ் 90க்கு பதிலா சைவர் போட்டீங்கன்னா என்ன விட வரும்டா அப்ப முடிவில்லி. அதாவது இப்ப பாருங்க உங்களோட உறுப்புகள் காய போடைக்கிறாப்ப இந்த விடுவெளிய கயிறு கட்டி போடுவாங்களானே. இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டுல இருக்கிற சொல்லுவாங்க நல்ல டைட்டா கட்டுற அப்பதான் அறான்னு சொல்லுவாங்க. நீ டைட்டா கட்டணி போட்டு ஒரு நல்ல ஈர பெட்ஷீட் ஒண்ணு கொண்டே போட்டு பாரு உடனே அறந்து விடும். ஏன் நீ டைட்டா கட்டியிருந்தான்னு சொன்னா இள வந்து நல்ல நேரா தான் இருக்கும். நீ பெட்ஷீட்டை போடணும்னா கொஞ்சமா தான் நம்மளும் இன்றைக்கு அவர் இந்த செவ்வனோட அமைக்கிற கோணம் செங்குத்தோட அமைக்கிற கோணம் என்ன வேற கிட்டத்தட்ட 89 90 கிட்ட இருக்கும் ஐயா. 89 90 கிட்ட பேர் பெருமானம் எங்க போய் நிக்க முடிவிலி கிட்ட போயிருக்கு. நான் சொல்றவங்க டக்குன்னு அறந்து விழுந்துரும். சரியா அதே மாதிரி இப்படி ஒரு கயிறு வச்சிருக்க போறேன் கத்தியால வெட்ட போறாய். நல்லா தொய்ய விட்டு வெட்டேக்கு ஈஸியா வெட்டலாமா இல்ல நல்லா இழுத்து வச்சு கொண்டு வெட்டேக்கு ஈஸியா இல்லாம இழுத்து வச்சுக்கொண்டு ஏன்னா அப்பதான் நீங்க பண்ணிக்க அந்த இழுவையும் சேர்ந்து உங்களை குழப்பாம அறுக்கிற மாதிரி பிச்சு விட்டுரும். நான் சொல்ற விஷயம் தானே. அதே மாதிரி அப்ப இந்த கரண்ட் வேற பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல டைட்டா இருக்கிற கரண்ட் வேருக்குள்ள தப்பி தவறி ஹெலிகாப்டர் ஏதாவது விளைவிக்க அதுல ஃபேன் வந்து தட்டிச்சுன்னு சொன்னா நல்ல டைட்டா இருக்கிற கரண்ட் வேர்ல ஃபேன் வந்து அப்படி அடிச்சுன்னு என்ன செய்யும் 2 துண்டா வெட்டப்படும். நான் சொல்ற விஷயம் தானே. ஆனா தப்பி தவறி நல்லா தொய்ய விட்டு கட்டியிருந்தீங்கன்னு சொன்னா அவருக்கு அமைக்கிற கோணம் என்ன இருக்கு? சின்ன கோணம் தான் அமைப்பார். அவன் வார இழுவையும் குறைஞ்ச இழுவைதான் வரும். அது யாரை தாண்டா உடைக்கும்? ஃபேன் பிளேட்டை தான் உடைக்கும். ஏன் தானே இப்படி எனக்கு வரையில இன்னும் சரியா பாத்துக்கலாம். ரைட் அதே மாதிரி இந்த கேள்வி 2002ஆம் ஆண்டுல இருக்கான் பாத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த காகம் இருக்கிறது சரியா ஹெலிகாப்டர் கட்டுற கேள்வி எல்லாம் இன்னும் வரையில சரியா வரலாம். இதில் வந்து 2002ஆம் ஆண்டுல ஒரு கேள்வி வந்திருக்கான். அதுக்கு பார்த்து செஞ்சு முடிக்கணும். இதே மாதிரி கேள்வியில செஞ்சு முடிச்சு விட்டுருவோமா? ரைட் ஸ்விட்ச் ஒன்று இருக்கிற சரியா செஞ்ச 9வது கேள்வியை பாருடா. செஞ்ச 9வது கேள்வியை பாருங்க. அடுத்த புது விஷயம் கிடைக்கும். ஆ 2002ல இருக்கு 2001ல இருக்கு. கடிகாரம் நன்றி. ரைட் அடே கொள்ளளவில கணக்க செக்மெண்ட் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு கொள்ளளியா காய்ச்சொண்டு போவோம். கடைசி நேரத்துல எல்லாத்தையும் உண்டாக்கும். நான் எலக்ட்ரிக்கல் படிப்பிக்கல தானடா. சரியா ரைட். அடே மற்றது உங்களோட கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்லலாம் இருக்குது. சரியா சுருக்கி காட்டுங்க. ஏண்டா ஏன் சுருக்கப்படலையோ? இவ்வளவு முக்கிய தானே. 2 எம் தெரியாதப்பன் காணப்புறம் ஜிக்கு பதிலா 10 போடுங்க. இந்த 10 80ல இருக்கிற ஒரு சைவரம் வெட்டுப்பட்டுரும். தானே இனி இங்க பிரிவர 2 இங்க இருக்கிற 2 என்ன செய்யப்படாப்பன் வெட்டுப்பட்டுரும். ஆக மொத்தம் எம்ன்றது 8ன் கீழ் இந்த 3 இங்க அளவை பிரிச்சா வர்க்க மூலம் 3. இதுல என்ன சிக்கல்? இது விளங்காட்டி இருக்கு. நீ எந்த இடத்துல உனக்கு விளங்க டவுட் எனக்கு விளங்க இல்ல.
இது விளங்கிட்டுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னா டாக்டர் அட்மிட் பண்ணி சொல்லு எதுன்னு சொல்லு சரியா? டேய் மற்றது என்னன்னு சொன்னா அந்த விளங்கலப்ப ஓகேயா? ஓகே ஓகே சரி ரைட்டா. மற்றது இந்த டே கேட்டோன்னு இருக்கிறீங்கள்டா, அப்ப தியரி கிளாஸ் இல்லையா? டேய் நான் தியரி தனியாண்டு எந்த இடத்துலயும் படிப்பிக்கிறேன், என்னடா அதை நான் நம்புறாலும் இல்ல. அது ப்ரொப்போ வச்சா இருந்தாலும் சரி, ரிப்பீட் வச்சா இருந்தாலும் சரி, தியரி ரிவைஸ் பண்ணிட்டு பேப்பர் செய்யறதாண்டா என்னோட பழக்கம். சரியா? நாங்க எங்கட கிளாஸ் வந்து அது ப்ரொப்போ வச்சிருந்த கிளாஸ், ப்ரொப்போ வச்ச கிளாஸ்னா கொஞ்சம் ஸ்லோவா போவோம். அவங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பேன். நோட்ஸ் வந்து அவ்வளவு கொடுக்க மாட்டோம்டா, லைட்டா கொடுப்போம். ஏன் தானே? சரியா? எனக்கு அந்த நோட்ஸ் கொடுக்கவும் பிடிக்காது. அதே மாதிரி என்னன்னு சொல்றது, தியரிய தனியா படிப்பிக்கிறது, பேப்பர் தனியா அதுவும் எனக்கு பிடிக்காது. ஸோ எங்கட கிளாஸ் வந்து தியரி இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு எரியம் படிக்கிறவன்டா, எரியம் படிப்பிச்சோமா உடனே 79ல இருந்து 2023 வரைக்கும் கலெக்ஷன் இருக்கும். அதுல வந்து அவ்வளவு எரியத்தின் பாசிபிள்களையும் செஞ்சு போட்டு அங்கால போற மாதிரி தான் இருக்கும். சரியா? இப்ப தியரி தனியா பேப்பர் தனியா சரியா? அப்படி கிளாஸ் இல்லையா? சரியா ரைட் சொல்லி வரேன். நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்டு எனக்கும் சரி உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தி என்னால இயலாடாப்பா. ஏன் தானே? சரியா? இந்த கிளாஸ் வந்து அப்படித்தான் போகும். சரியா? தியரி தனியா பேப்பர் தனியாண்டு இல்ல, எல்லாம் சேர்ந்த மாதிரி தான். சரியா? தியரி ரிவிஷனோட உடனே பேப்பர் செஞ்சு போற மாதிரி தான் இருக்குமா? ரைட் சரி, இது செஞ்சு அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 9வது கேள்வி பாருங்க. குழலவிக்கல். சரியா? குழலவிக்கல் பாருங்கடா அப்பன். ரைட் முதலாவது உங்களுக்கு தெரியும்டா அப்பன், சமாந்திர தட்டு கொள்ளவி என்று சிலது இருக்குது. சமாந்திர தட்டு கொள்ளவி நிறைய கொள்ளவிகள் இருக்கிறாப்பன். அதுல நாங்கள் இப்போ ஒரு சாரை பற்றி இப்ப நான் சொல்லித்தாரன். சமாந்திர தட்டு கொள்ளவி என்ற ஒருத்தர் இருக்காரா? சமாந்திர தட்டு கொள்ளவி என்ற ஒருத்தர் இருக்காரா? சமாந்திர தட்டு கொள்ளவி அதாவது ரெண்டு தட்டுக்கள் மாதிரி இருக்கும் அப்ப ரெண்டு தட்டுக்கள் மாதிரியான ரெண்டு கன்செப்ட். சரியா? இதுதான் இவன் முடிவிடங்கள். இதுக்கு நடுவில் நாங்கள் தேவையான வயரை பயன்படுத்தி கரண்டை கொடுக்கலாம், அல்ல சேமிச்சு வைக்கலாம், அல்லது சேமிச்ச கரண்டை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படியான கன்செப்ட் இருக்கு. அப்ப கவனியப்பன் இந்த ரெண்டு தட்டுக்களுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், ரெண்டு தட்டுக்களுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் டி உண்டும். இந்த ரெண்டு தட்டுக்கு நடுவுக்குள்ள என்ன இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியாது. ரெண்டு தட்டுக்கு நடுவுல நாங்கள் மரக்கட்டையை வைக்கலாம், பேப்பரை வைக்கலாம், அல்லது வலிய வைப்போம். வலிய வைப்போம். நான் சொல்றது விளங்குதானே? சமாந்திர தட்டுக்கொள்ள ரெண்டு தகடப்பன் பிளேட் மாதிரி ரெண்டு தகடு, ரெண்டு தகடும் இப்ப நாங்க டிஸ்டன்ஸை பொறுத்து அந்த கொள்ளளவும் வித்தியாசப்படும். நல்லா சேர்த்து வச்சுக்கிறோமா அல்ல தள்ளி வச்சுக்கிறோமா என்றதை பொறுத்து கொள்ளவும் வித்தியாசப்படும். ஏன் தானே? அதாவது நல்ல நல்ல நெருக்கமா வச்சோம்னு சொன்னா, நல்ல நெருக்க பக்கத்துல வச்சுக்கிறோம்னு சொன்னா அவர்கிட்ட சேமிச்சு வச்சுக்கிற கொள்ளளவத்தின் அளவு என்ன செய்யும்? கூடும். கிட்ட சும்மா வச்சுப்பாங்க. ரெண்டு தாட்டை சார்ஜ் பண்ணி போட்டு அந்த தொங்கல் ஒன்று இந்த தொங்கல் ஒன்று வச்சு விட்டா உனக்கு என்ன அது பற்றி தொழிற்படும் பிரியோசனம் இல்லத்தானே? எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா கிட்ட வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அங்க சேமிக்கப்பட்டிருக்கு. அடே இப்ப குழலவியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா எப்படி வரும்னா, நீங்க சார்ஜ் பண்றீங்க, ஒரு சைட்ல உங்களுக்கு மைனஸ் ஃபுல்லா ஸ்டோர் ஆகுவீங்க, ஒரு சைட்ல மைனஸ், மற்ற சைட்ல பிளஸ் வைப்போம். அப்ப எங்களுக்கு அந்த எவ்வளவு சரியா மைனஸ் பிளஸ் சொல்றதும் பாக்குறப்ப என்ன சொல்றது, ஒரு சைட்ல மைனஸ் நாங்க எலக்ட்ரான கண்ட பாட்டுக்கு ஸ்டோர் பண்ணுவோம். அப்ப மற்றோட ஒப்படைக்கு இங்க ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரெண்ட் ஒன்று வரும். நீங்க எவ்வளவு கிட்ட வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அந்த டிஃபரன்ஸிலும் பெருசா இருக்கு. ஏன் தானே? அதால வந்தப்பன் கொள்ளளவும் கூடவா இருக்கு. சரியா? இப்படியான கேஸ்ல வந்தப்பன் இவர்ல இருக்கிற இவற்றை கொள்ளளவும் வந்து என்னத்தால தரப்படும் சொன்னா, அவற்றை பரப்பு ஏ, அடுத்து எப்சைலன் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்டா. சிலர் பெரும்பாலும் எப்சைலன் நோட் கதைக்கிறவங்க. ஏன் தான் நான் எப்சைலன் சொல்றேன், நீங்க எப்சைலன் நோட் சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது டி, டின்றது ரெண்டு தகட்டுக்கு மேல இருக்கிற டிஃபரன்ட். ஒரு சமாந்திர தட்டு கொள்ளளவின் கொள்ளளவம் ஏ எப்சைலன் பை டி ஆல தரப்படும். ஏன் தானே? நீ எப்சைலன் நோட் பார்த்துட்டு குழம்புறாப்பன் உண்மையான ரியல் காத்தம் எப்சைலன் நோட் சொன்னா வெற்றிடத்தின் மின் அனுமதித்திறன். இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த காந்தங்களை வச்சு பார்த்திருப்பீங்க. காந்தத்தை ஒரு பேப்பருக்கு நடுவில் வச்சு என்ன செய்யும்? நல்லா இழுக்கும். இதுவே காந்தத்துக்கு நடுவில் கையை கொண்டே வச்சா இழுக்க பஞ்சிப்படும், மரக்கட்டையை கொண்டே வச்சா இன்னும் பஞ்சிப்படும். நான் சொல்ற விஷயம்லாம் தானே? அதே மாதிரி அப்பன் ஏற்றங்கள் விசைக்கூடல் இருக்கு தானே, இதை அனுமதிக்கிற தன்மை ஒவ்வொரு ஊடகத்துக்கு ஊடகம் வித்தியாசப்படும். சரியா? மின் நுழைய மாறலி என்று சொல்லுவோம் எப்சைலன். ஏன் தானே எப்சைலன்? பெரும்பாலும் வெற்றிடம் அல்லது வழியின் மின் அனுமதித்திறனை எப்சைலன் நோட் எடுப்பாங்க, எடுத்து போட்டு எப்சைலன் நோட் கதைப்பாங்க. பட் இதுக்கு அதுக்கு பல மரக்கட்டை இருந்தா என்ன செய்யணும்? மரக்கட்டை எப்சைலனை பாவிக்கணும். இது வந்தப்ப இப்ப டிஜிட்டல்ல வர இந்த பெட்ரோல் காட்டுற மீட்டர் இருக்கு தானடா, ஓடோ மீட்டரோ சம்திங் ஏதோ நினைக்கிறேன். ஒரு வாகனங்களோட டேங்க்ல பெட்ரோல் டீசல் இருக்கா இல்லையாண்டு அந்த மீட்டர் காட்டும் தானே எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு. இந்த கான்செப்டை வச்சுதான் வேலை செய்யறப்ப என்ன நாங்க ஒரு தகட்டை கொண்டு இறக்க தகட்டுண்ட பெட்ரோல் ஒரு ரெண்டு செட்டா மாறும். இந்த கொள்ளை வந்து ரெண்டு கேஸா உடையும். அப்படி பாய்க்க இந்த கொள்ளவி ரெண்டு கேஸா உடையும். ஏனண்டா
ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு உங்களுக்கு என்ன நிக்கும்டா அப்ப பெட்ரோல் நிக்கும், அதுக்கு மேல என்ன நிக்கும், வழி நிக்கும். அப்ப இவருக்கு ஒரு வித்தியாசமான கொள்ளளவும் அவருக்கு ஒரு வித்தியாசமான கொள்ளளவும் பெருமல்ல. இந்த கொள்ளளவத்தை வச்சு தாண்டா அந்த பெட்ரோல் மீட்டர் எவ்வளவு பெட்ரோல் நிக்குதுன்னு காட்டும். இப்ப லேட்டஸ்டா வாரதுல சரியா. பழைய காலத்துல மிதவை மாதிரி ஒன்று இருக்கும்டா. அப்ப அந்த மிதக்கிற கன்செப்டை வச்சு வரும் சரியா. இது வந்து 2011-12ஆம் ஆண்டுல ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குடா சரியா. வேண்டா செக் பண்ணி பாருங்க சரியானே. ரைட், இப்ப ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. சரி, இப்ப எங்கட பஞ்சாயத்துக்கு வரணும்டா. இதை இது நேரடி கேள்வி, இனி குழந்தை பிள்ளை கேள்வி. என்ன கேட்டிருக்காரு உங்கள்ட்ட, என்ன கேட்டிருக்கார்? சைவசம் 9 சென்டிமீட்டரினால் வேறாக்கப்படும் ஒவ்வொன்றும் பரப்பளவு ஏ கொண்ட இரு உலோகத் தகடுகளை பயன்படுத்தி வழி நிரம்பிய ஒரு சமாந்திர தட்டு கொள்ளளவு செய்யப்பட்டிருப்பேன் சரியா. அப்ப கொள்ளளவு எவ்வளவு வந்திருக்கிற கொள்ளளவு ஒரு ஃபேரட். ஃபேரட்ன்றது கொள்ளளவத்தின் எஸ்ஐ அலகா சரியா. அப்ப பரப்பளவு என்னத்துல இருந்தா நல்லம்டாப்பன், மீட்டர் வர்க்கத்துல இருந்தா நல்லம். ஞான் தானே எவ்வளவு பரப்பளவு வந்திருக்காரு, எவ்வளவு பரப்பளவு, அந்த பரப்பளவு தான் கேட்டவர். சோ நாங்க மீட்டர் வர்க்கத்துல எடுத்தா நல்லம் சரியான. ஆனா இவர் கேட்டகளினுடைய விடை என்னத்துல இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும். பட் விடை வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு, மீட்டர்ல இருக்கு, கிலோமீட்டர்ல இருக்கு. பாப் எஃப் சைலண்ட பெருமானம் என்ன மேடம், எஃப் சைலண்ட பெருமானம் அது எஸ்ஐல தானப்பன் தந்திருக்காரு. 9 தர 10 சய 12 10 சய 12 மாதிரி தந்திருக்கார் சரியான. எஸ்ஐ அலகு தாண்டா. சோ அலகு மாற்றம் தேவையில்லை. இந்த டிஸ்டன்ஸ் வந்து சைவசம் 9 சென்டிமீட்டர். சைவசம் 9 சென்டிக்கு பதிலா 10 சய 2 போட்டு மீட்டர் மாதிரி போட்டு சுருக்கண்டா. சுருக்கி எடுத்தீங்கன்னா கடைசியா உங்களுக்கு வரமாடா. அப்ப இந்த பரப்பளவு எழுவாக்குங்க சரியா. எழுவாக்கிங்கன்னா 1 தர 10 9 மீட்டர் வர்க்கம் வரும். ஏன் தானே அடே கிலோமீட்டருக்கு மீட்டர் தர மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்டா. மீட்டருங்கள் 1000 கிலோமீட்டர். சோ மீட்டர் வர்க்கம் மீட்டருங்கள் 1000 தர மீட்டருங்கள் 1000 வரும். அடே இது மீட்டர் வர்க்கம் மீட்டர் தர மீட்டர் தானே. மீட்டரை கிலோமீட்டரா மாத்திரம் என்ன சொல்லுவா, அப்ப 1000 பிரிக்கோணம். அப்ப மீட்டருங்கள் 1000 தர மீட்டருங்கள் 1000. ஐ மீன் 13 தர 13 16ஆல பிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப 10 6 போட்டு வெட்டி கொத்தினீங்கன்னு சொன்னா இதை சுருக்கப்பன் உங்களுக்கு 1000 கிலோமீட்டர் வர்க்கம் வரும். 1000 கிலோமீட்டர் வர்க்கம் வரும் சரியா. நேரடி கன்செப்ட் குழந்தை பிள்ளை கேள்வி சரியா. ஈக்குவேஷன் தெரியாட்டி செய்யலாது. ஆன்சர் 5 சரியா. ஆன்சர் 5 ரைட். 10வது கேள்வியை பாடுறா. அதை ஈஸியா செய்யறதுக்கும் வழி இருக்குது, அல்லது உங்களோட பேட்டர்ன்ல போய் செய்யறதுக்கும் வழி இருக்கு. 10வது கேள்வி எங்க ரைட் பண்ணுங்க. சரியா. அதற்கு யோசிச்சுன்னு வாங்க. அந்த 10 டே புதன்கிழமை மட்டும் உங்களுடைய கிளாஸ் 7 மணிக்கு முடியுமா? மற்ற நாட்கள்ல 7:30க்கு முடியும். புதன்கிழமை மட்டும் 7 மணிக்கு முடியும். அண்ட் 25க்கு 7 மணி கிளாஸ் இருக்குடா. சோ அதால அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பின்னுக்கு எடுக்கலாம் இருக்குது சரியா. திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி எல்லாம் 7:30க்கு தான் முடியும். 6 மணிக்கு தொடங்கும், 7:30க்கு முடியும். கூடிய சீக்கிரம் 5:45 5:30க்கு தொடங்குற மாதிரி யோசிப்பேன். அது எல்லாரும் மோமெண்டா பார்ப்போம், கொஞ்சம் போட்டும் சரியா. புதன்கிழமை மட்டும் 6 மணிக்கு தொடங்குற கிளாஸ் 7 மணிக்கு முடியும் சரியானே. ரைட். இதுல என்ன ஐடியாண்டா, நீங்க எல்லாரும் என்ன ஐடியால பாப்பீங்க இந்த தட சுருக்கிற கேள்வி? வெறுங்கம்பிய கண்டா ஒட்டு ஏன் தானே. ஓகே, ஒட்டி போட்டு பார் வெறுங்கம்பிய அதுதான் மீனா செய்யுங்க. பட் அதை விடவும் ஈஸி ஐடியா இருக்குடா. நீங்க முதல் வெறுங்கம்பியை ஒட்டி பார்த்துன்னு வாங்க. நாங்க நாளைக்கு அதை பற்றி இருக்கா காய்ச்சிடுவோம் சரி. அதை பற்றி கேட்பேன். நாளைக்கு அவரை பற்றியும் காய்க்கணும். அடுத்தது பாரு இந்த மின்புல கான்செப்ட் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த கேள்வி இருக்குல்ல 11வது கேள்வி நினைக்கிறேன் பார். இந்த அந்த மின்புலத்துல செய்யப்பட்ட வேலை. நான் திருப்பம் சொல்ல, மின்புலம் படிக்க நாங்கள் ஈர்ப்பு புலம் இருக்குது தானே, அதோட கனெக்ட் பண்ணி தான் செய்வோம். சோ நாளைக்கு வரைக்கும் ஈர்ப்பழுத்தம் ஈர்ப்பு புலத்துல செய்யப்பட்ட வேலையும் படிச்சுட்டு வாங்க. அதோட மின்புலத்துல செய்யப்பட்ட வேலையும் பாருங்க. நாளைக்கு ரெண்டும் காய்ப்போமா. அந்த 11வது கேள்விக்கு ஈர்ப்பு புலத்தை பற்றியும் காய்ப்போம், மின்புலத்தை பற்றியும் காய்ப்போம். ஏண்டா கம்பியா பண்ணி செய்யறது ஓகே யாரு சரியாடாப்பன். ரைட், ஓகேடா. மிச்சம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். பை பை, சந்திப்போம். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்கடாப்பன். அழகு மாத்தினதை சொல்லணும் சரியா. ஓகேடா, நன்றி. அடே மற்றது என்ன சூங்காரர் என்ன பிரச்சனைடா, உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ஃபாஸ்டா போதா ஸ்லோவா போதான்ற கருத்துக்கள் இருக்க லைட்டா தெரியப்படுத்திக்கோள். சூம்லயோ அல்லது யூடியூப்ல பாக்குறாங்களோ சரியா இருக்க லைட்டா தெரியப்படுத்திக்கோள். என்னடா என்ன பொறுத்தவரையும் கொஞ்சம் தியரியை சொல்லி போட்டு கேள்வியை செஞ்சு போறது பெட்டர் மாதிரி. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 5 கேள்வி கிட்ட இழுத்துட்டு போறோம்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப கதைச்ச விஷயம் திருப்பி வரைக்கும் அது திருப்பி கேட்க மாட்டோம் சரியா. இது உங்களுக்கு ஓகேயா இருக்கு, அல்லது நல்லா ஸ்லோவா போற மாதிரி இருக்கா, அல்லது இன்னும் கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் தியரி எதிர்பார்க்கல. அது ஃபாஸ்ட் பண்றேன்டா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யலாம். சோ நம்ம இருக்க தெரியப்படுத்திக்கோ. மெசேஜ்ல போடணும் பரவாயில்ல. அது அப்புறம் அவரெல்லாம் சொல்லிக்கோ. சரியா? ரைட். அப்ப ஆரப்பன் இந்த அழகு மாற்றம் கேட்டால் இங்க கவனி. சரியா? எங்களுக்கு இப்ப கடைசியா இது சரிதானே? இப்ப இதெல்லாம் சுருக்கி கொண்டு வந்துட்டானே. இந்த சென்டிமீட்டர்ன்றதுக்கு பதிலா சென்டிமீட்டர் சென்டின்றதுக்கு பதிலா என்ன போடலாம்? 10 செயர் என்று போடலாம். சரி, அடுத்து உனக்கு இந்த விஷயம் விளங்கணும் அப்பன். 1 கிலோமீட்டர் என்றது 1 கிலோமீட்டர் என்றது 13 மீட்டர் 13 மீட்டர் ஏன்தானே? அப்ப சிம்பிள் கான்செப்ட் அப்பன் நீங்கள் 1 கிலோமீட்டர் 13 மீட்டர் என்றா ஒரு மீட்டர் என்றது என்ன இருக்கும்டா? ஒரு மீட்டர் என்றது சரியா? 10 கிலோமீட்டரா இருக்கும். ஒரு மீட்டர்ன்றது 10 கிலோமீட்டர். சிம்பிள் அப்படித்தாண்டா மாத்தி பார்க்கணும். 1 கிலோமீட்டர் 13 மீட்டர்ன்றதை விளங்கிட்டேன்டா நீ மாத்தி மீட்டர் அளவாக்கு 13 கீழே வந்து பிரிவணும்டா. மேல போச்சுன்னா 10 இப்போ 10 கிலோமீட்டர். அப்ப இங்க பாருங்க அப்ப எங்களுக்கு முதலாவது 1 தர 19 மீட்டர் வர்க்கம் என்று வருது. அடே மீட்டர் வர்க்கம் உனக்கு விளங்கணும்டா. மீட்டர் தர மீட்டர் அவர் சொல்ல வாரார். மீட்டருக்கு பல என்ன போடுவாய்? 10 கிலோமீட்டர். அடுத்த மற்ற மீட்டருக்கு பலம் 10 கிலோமீட்டர். அப்ப ஆக மொத்தம் 10 கிலோமீட்டர் வர்க்கம் என்று வரும். அதான் ஏற்கனவே 19 இருக்கு. இங்க 10 பெருக்கி விட்டோம்னா 13 கிலோமீட்டர் வர்க்கம் 1000 என்று வருது. சரியா? சொல்லுடா. யார சாவம் போட்டோம். சரி, அவ்வளவுதான் விஷயம். ஒரு ரெவன்யூ பாத்தீங்கன்னா சரி. சரி, ஓகே அப்பன், நன்றி, பாய் பாய். அடுத்த சந்திப்போம். டே இந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோசனப்படுதுன்னா மற்ற எல்லாருக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? அந்த அட்லோக சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, சந்திப்போம். குட் நைட்.